திருப்பாவை 19ஆம் பாசுரம். குத்துவிளக்கெரிய கோட்டுக்கால் கட்டின் மேல் வெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தளங் கண்ணினாய் நீயுன் மணாளனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய்கான் எத்தனை ஏழும் பிரிவாற்ற கில்லாயால் தத்துவம் அன்று தகவேலோர் எம்பாவாய். இனி இப்பாடலின் விளக்கத்தினை நாம் காண. குத்துவிளக்கெரிய யானை தந்தத்தாலான கட்டிலின் மேல் வைக்கப்பட்ட மிருதுவான பஞ்சுமெத்தையில் விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பினையின் மார்பில் தலை வைத்து கண்மூடியிருக்கும் மலர் மாலை தரித்த கண்ணனே, நீ எங்களுடன் பேசுவாயாக. மைப்பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கண நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன் சுபாவத்துக்கு தகுதியாகுமா என்று பாவை பெண்கள் கேட்கின்றனர். இத்திருப்பாசுரத்தில் பஞ்சுமெத்தையின் நேர்த்தி மனம் தொடும்படி வர்ணிக்கப்பட்டுள்ளது. பஞ்சு, பட்டு, கம்பளி, மலர், தளிர் ஆகிய 5 பொருட்களாலான படுக்கை பஞ்சசயனம் என்பர். அழகு, வெண்மை, மென்மை, நறுமணம், குளிர்ச்சி ஆகிய 5 சிறப்புகளை உடைய படுக்கை என்றும் கூறுவதுண்டு. சிலர் அன்னத்தின் தூரிகை, இலவம் மஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகியவற்றாலான படுக்கை என்றும் சொல்வர்.